நாம மசினகுடியில் இதுவரைக்கும் தங்காத ஒரு இடத்துல போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்படி தங்கக்கூடிய இடம் ஒரு காட்டுக்கு மத்தியில் இருக்கணும், அனிமல்ஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நாம் சூஸ் பண்ண இடம் தான் மசினகுடியில் உள்ள மிஸ்டிவுட் ரெசார்ட்டு. அதுக்கு நாம் பந்திப்பூர்லேருந்து கிளம்பி நாம் முதுமலை தெப்பக்காடு ஃபாரஸ்ட் வழியாக மசினகுடி போய் சேர்ந்தோம். அப்படி நாம் போகும்பொழுது ரோட்டு ஓரத்துலேயே நமக்கு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. பொதுவாக முதுமலை டைகர் ரிசர்வ் யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம். முதுமலை காட்டுக்குள்ளார எப்போ நாம் ட்ராவல் பண்ணி போனாலும் அது டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நமக்கு மான்கள் மட்டும் இல்லாமல் யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த தடவையும் நமக்கு யானையை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் ஒரு கூட்டமாக ஃபேமிலியாக நின்றுட்டு இருந்தது ரோட்டு ஓரத்துலேயே குட்டியோட. நாம் தேக்கடியே போயிருக்கோம், இன்னும் வேறு சில இடங்களுக்கெல்லாம் யானைகளை தேடி ட்ரெக்கிங்லாம் காட்டுக்குள்ளார ரொம்ப இன்டீரியராலாம் அலைஞ்சிருக்கோம். அப்போல்லாம் பார்க்க முடியாத யானை முதுமலையில் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். நாம் பந்திப்பூரில் போன வரைக்கும் பார்க்க முடியாத யானை முதுமலைக்குள்ளார நுழைஞ்ச உடனே நம்ம பார்த்தோம். ஒரு வழியாக நாம் மசினகுடி போயிட்டு அங்கிருந்து சிங்காரா ரோடு போய் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சிங்காரா ரோடு போனோன்னா உள்ளுக்குள்ளார ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு ஆஃப் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனோன்னா இந்த மிஸ்டிவுட் ரெசார்ட்டை ரீச் பண்ணலாம். இந்த ரெசார்ட் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். பொதுவாக இந்த இடத்துல அனிமல் சைட்டிங்கிறது ரெகுலராகவே இருக்கும். அதாவது யானை கரடிங்கிறது ரெகுலராக இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ரெசார்ட் இது. இது மட்டும் இல்லாமல் புலி சிறுத்தைலாம் கூட எப்பயாவது வரும் இந்த இடத்துல. பொதுவாக சிங்காரா ரோடு இந்த டைகர் சைட்டிங்க்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு இடம். நிறைய பேர் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் போகும்பொழுதே ரோட்டை கிராஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரெசார்ட் பக்கத்தில் டே டைம்லேயே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்ததா ரெசார்ட் ஓனர் கூட நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த ரெசார்ட்டில் டபுள் ஆக்குபென்சி, ட்ரிபிள் ஆக்குபென்சி 4 பேர் தங்குற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாம் டபுள் ஆக்குபென்சியில் சூஸ் பண்ணியிருந்தோம். 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தவிர ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட்டு எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவோட முழு வீடியோ லிங்க் கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.